ஹலோ மக்களே, சிவா எழில இந்த வாட்டி சண்டே ப்ரோமோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னே சொல்லலாம். நம்ம இந்திராணியும் சிவா எலிக்கு எப்படியாவது தாலி கோக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அன்னைக்கு வர்மாவும் நம்ம கபிலன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி எப்படியாவது இந்த பொருள் இன்னைக்கு என் கைக்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான் எல்லாமே நம்ம அயலிக்கு தெரிய வருது. எப்படியாவது இந்த வாட்டி கபிலனை கண்டுபிடிச்சு அப்படியே அரெஸ்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபங்க்ஷனை வச்சுட்டு எப்படி இந்திராணிக்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் சரியா மாட்டிட்டாங்க. இந்திராணி கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ் கடத்தினதுல உங்க தம்பியை அதிகாரிகள் பிடிச்சு வச்சிருக்காங்க, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்திராணியை செம அதிரடியாட்டு கபிலன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியா அயலி கபிலனை பத்தின உண்மை எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்திராணியை எப்படியாவது அயலிக்கு தாலி மாத்திர ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரித்திகா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அது எப்படி எனக்கும் அந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணவளுக்கும் வித்தியாசம் இல்லையா, அது எப்படி எங்கள் 2 பேருக்கும் ஒரே நாள் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் நம்ம இந்திரனிட்ட சரியாக கோபப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் ரித்திகாவும் கடைசி நேரத்தில் சமாதானம் ஆகி சரி இது எப்படியோ நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்கட்டுன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர்மாவும் கபிலன் கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொருள் இந்த இடத்துல இருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்கு, கண்டிப்பாக அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது உன்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லும்போது கபிலனும் எப்படி இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும், இன்னைக்கு வேற ஃபங்க்ஷனை வச்சுட்டு இந்த மாதிரி வேலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வர்மா கிட்ட ஏதாவது கேட்கலான்னு சொல்ல போகும்போது வர்மாவும் அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அப்படியே நம்ம கபிலன் பேசுறத கேட்காம ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போனை வச்சிடுறாங்க. கபிலனுக்கு என்ன பண்றது தெரியல, அக்கா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது, இங்க வேற ஃபங்க்ஷனை வச்சுட்டு என்ன பண்ணதுன்னு குழம்பி போயிடுறாங்க. நம்ம அயலி சிவாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, வர்மாவோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ட்ரக்ஸ் கடத்த போறாங்கன்னு. இதை கேட்ட உடனே அயலியும் எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகணும், ஆனால் வேற வழியே இல்லை, என்ன பண்ணுறது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்குறாங்க. ஆனால் எப்படியாவது இந்திராணி அண்ணியை சமாளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அப்படி இந்திராணி கிட்ட பேச போகிறாங்க. எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதனால இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொன்னாலும் நம்ம இந்திராணி அயலி விடாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சரி உங்கள் பாட்டிக்கு தானே உடம்பு சரியில்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்த மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அயலிக்கு ஒன்றும் புரியலை. இவங்க மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாமே சொதப்பிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிக்கிறாங்க. என்னதான் நடந்தாலும் நம்ம இந்திராணி விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னைக்கு தாலி மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. கபிலனும் இந்திராணி கிட்ட வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால இந்த வீட்டிலேருந்து போய் அகனக்கூடிய சீக்கிரத்தில் வந்துடுறேன்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியை உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொன்னேன்ல இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது, லீவ் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் நடக்க வேண்டிய சமயத்தில் எங்கே போகிற கபிலான்னு கேட்டாலும் அவங்க எதுவும் சொல்லாமல் அவசரமாக கிளம்புறாங்க. இதை பார்த்து அயலிக்கு புரிஞ்சு போயிடுது, கண்டிப்பாக இந்த கபிலன் அந்த இடத்துக்கு தான் போவான், எப்படியாவது இவனை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர்மாவும் கபிலன் கிட்ட இந்த பொருள் மிஸ்ஸே ஆகக்கூடாது, கரெக்டாட்டு ஹேண்டில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கபிலனை மிரட்டி வைக்கிறாங்க. வர்மா சொன்னபடியே கபிலனும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சனால அதே இடத்துக்கு போயிடுறாங்க. கபிலன் இந்த மாதிரி ட்ரக்ஸ் பரிமாற்றம் நடக்கும்போது அதிகாரிகள் கரெக்டான சமயத்தில் வந்து கபிலனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் கபிலன் செமையாக எல்லாரையும் சுட்டு தள்ளிடுறான். இது தெரியாமல் நம்ம அயலி எல்லாருமே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்திராணி சிவா அயலிட்ட சரி டைம் ஆகுதுல எல்லா ஃபங்க்ஷனையும் சிறப்பாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது செல்வனாகி நம்ம அயலிக்கிட்ட வந்து உன் கையில் தான் கயிறு கிட்ட இருந்தில் அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அயலி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதை எங்கேயோ தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். செல்வநாய்க்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, இதுக்கு இடையில ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு மட்டும் மனசில் ஆகுது. நம்ம இந்திராணியை செல்வனாகிட்ட இன்னும் கபிலனை காணல, சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே போனான், அவனுக்கு ஃபங்க்ஷன் வேறு டைம் ஆகிட்டு என்ன பண்ணுறது, அவன் வந்த பிறகு நடத்தினா போதுமா அப்படின்னு கேட்கும்போது செல்வனாகியும் இல்லை பக்கத்தில் தான் போயிருப்பான், சீக்கிரத்தில் வந்துடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத இந்திராணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ சிவா எலியோட ஃபங்க்ஷனை சிறப்பாக ஃபஸ்ட்டு முடிக்கலான்னு தயாராகிறாங்க. நம்ம சீனியருக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணி இந்த காரியத்தை தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிளானும் கிடைக்கிது, எப்படியாவது இந்த ஹோமத்தில் கரெக்டான சமயத்தில்
புகையை வர வச்சிட வேண்டியதான்னு ஒரு பிளானை போடுறாங்க. அப்படி எல்லாரும் தாலி மாற்றக்கூடியதை பார்த்துட்டே இருக்கும்போது ஹோமத்துலேருந்து அதிகமாக புகை வந்துடுது. வெளியில் நின்று பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த சைக்கிள் கேப்பில் நம்ம அயலியை அந்த செயினை எடுத்து அவங்க கழுத்திலே போட்டுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம சிவாவும் எப்பாடா கரெக்டான சமயம் பார்த்து எல்லாமே நடந்துச்சு, யாருமே இதை கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சுற்றி பார்த்தா எல்லாருமே என்ன அதுக்குள்ளே தாலியை மாற்றிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாற்றிட்டோம், புகைனால எங்களுக்கு எதுவுமே பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்திராணிக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆகிடுது, என்ன நடந்ததுன்னே தெரிய மாட்டேங்குதே, புகை இருந்தனால நம்மளால் கவனிக்க முடியலையே, இவங்க 2 பேரும் நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்து இன்னைக்கு அது கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்க. செல்வனாகி அந்த இடத்துல வந்து என்ன எலி அதுக்குள்ளே தாலி மாற்றியாச்சா, நாங்கள் எதுவுமே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் டவுட் வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அயலியும் சரி அடுத்த வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பாவே அந்த இடத்துல பார்க்குறாங்க. பாவே நம்ம அயலிக்கிட்ட சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்குது. இதை கவனித்த சிவாவும் என்ன எலி பாவே சொல்கிறான்னு கேட்கும்போது, அந்த தாலி செயினை நீங்களே உங்கள் கழுத்தில் போட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான்னு அயலி சொன்ன உடனே நம்ம சிவாவுக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறது, பாவை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லும்போது அயலியும் நம்ம பாவைக்கிட்ட வந்து, பாவை பாப்பா தயவு செய்து இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே பாவையும் சரின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கபிலன் அந்த அதிகாரிகள் மூலமாக அரெஸ்ட் செய்யப்பட்டுட்டாங்க. அயலிக்கு அந்த வீடியோ ஆதாரம் எல்லாமே கையில் கிடைக்கிது. அப்படியே அந்த கபிலன் மாஸ்க் போட்டுட்டு எல்லாரையும் சுடுறது இது எல்லாமே கவனிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அயலியும் எப்படி தான் இந்திராணி அண்ணி தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கபிலனோட சுயரூபா இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்திராணிக்கு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. உங்கள் தம்பி கபிலன் ட்ரக்ஸ் மாற்றின விஷயத்தில் கைது செய்யப்பட்டாங்க, இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம இந்திராணி அந்த இடத்துல ஷாக் ஆகிடுறாங்க. என் தம்பி இந்த மாதிரி செய்ய வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதும் எதுனாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இந்திராணியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டேஷனுக்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அந்த இடத்துல நம்ம கபிலனை பார்த்த உடனே இந்திராணிக்கு தாங்கவே முடியல. என்ன கபிலா இங்கே நடக்குது, எதுக்கு உடனே இந்த அதிகாரிகள் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு கபிலனும் ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலக்கா, தேவையில்லாமல் என்னை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, எனக்கு ஏதோ இங்கே ட்ரக்ஸ் கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்துச்சு, அதனால தான் இங்கே வந்து பார்த்தேன், ஆனால் இந்த கும்பலோட என்னையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்கக்கா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணிக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுது. கபிலன் கிட்ட வந்து, கபிலா எதுனாலும் உண்மையை சொல்லு, நீ உண்மையை அக்கா கிட்ட சொன்னாதான் அது மாதிரி என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கபிலனும், இல்லைக்கா உன்னோட தம்பி இப்படி ஒரு தப்பு பண்ணுவானா, இதை கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா, என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு மறுபடியும் ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணி இதை நம்பிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட, எதுக்கு சார் என்னோட தம்பியை தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, அந்த அதிகாரிகளும் எதுவாக இருந்தாலும் மேலிடத்துல பேசுங்க, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குது, உங்கள் தம்பி தான் ட்ரக்ஸ் கடத்துறதுல பிடிபட்டிருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அதிகாரிகள் சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக கபிலனை பற்றின உண்மை முகம் இந்திராணிக்கு தெரிஞ்சிட்டுனே சொல்லலாம்.